அல்லேலூயா. ஆமா, யார் எவ்வளவு வாயை திறக்கிறீங்களோ அவ்வளவு நன்மை கிடைக்கும், நன்மை கிடைக்கும். இப்போ இது மூடி எவ்வளோ சின்னதாக இருக்குது? சின்னதாக இருக்கா பெருசாக இருக்குதா? ஆமாம், இதை விட சின்ன மூடி உள்ள பாட்டில் இருக்குது, இதை விட பெரிய மூடி உள்ள இருக்குது. அப்போ மழை பெய்யுது, எதில் நிறைய தண்ணி வரும்? ஆமாம், ஆண்டவர் மொத்தமாக கொடுப்பாரு. பெருசாக இருக்கக்குள்ள நிறைய போகும், சின்னதாக இருக்குள்ள அவர் ஒரு ஆளுக்கு கொடுக்க மாட்டார். வானத்தை திறப்பார், அவர் வானத்தை திறந்து ஆசீர்வாத மழையை பொழிவார். வாய் விரிவா இருக்கும்போது அந்த பாத்திரம் நிரம்பி வழியும். சின்னதா இருக்கும்போது அது கொஞ்சமாகத்தான் உள்ளே போகும். அல்லேலூயா, அல்லேலூயா. ஏசாயா 49:25 படிங்க. ஏசாயா 49:25. என்றாலும் இது பராக்கிரமமானால் சிறைப்படுத்தப்பட்டவர்களுக்கு விடுவிக்கப்படுவார்கள். பராக்கிரமனால் சிறைப்பட்டவர்களும் விடுவிக்கப்படுவார்கள். பலவந்தனால் கொள்ளையிடப்பட்டது விடுதலையாக்கப்படு. உன்னோடு பலவந்தனால் கொள்ளையிடப்பட்டதும் விடுவிக்கப்படும். பலவந்தனால் கொள்ளையிடப்பட்டதும் விடுவிக்கப்படும். பராக்கிரமனால் சிறைப்பட்டதும் விடுவிக்கப்படும். பராக்கிரமனால் இன்னைக்கு சிறைப்பட்டிருக்கிறாங்க, பலவந்தனால் கொள்ளையிடப்பட்டிருக்கிறாங்க. இதுக்கு அர்த்தம் என்ன அப்படின்னா, நம்முடைய வாழ்க்கையில இருக்கிற சிக்கல், நம்ம சிறைப்பட்டிருக்கிறோம். எப்படி இருக்கிறோம்? சிறைப்பட்டிருக்கிறோம். நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிற நன்மை இழந்து இருக்கிறோம் அப்படின்னா, அவன் நம்மகிட்ட இருந்து என்ன பண்ணி கொண்டு போயிட்டான்? நம்ம கிட்ட இருந்து கொள்ளையடிச்சிட்டு போயிட்டான். ஆனா ஆண்டவர் சொல்றாரு, பராக்கிரமனால் சிறைப்பட்டவர்களும் மாந்திரியத்தினால் விக்கிரகத்தினால் வலுசற்பத்தினால் பிடிக்கப்பட்டவர்களும் விடுவிக்கப்படுவார்கள். தன்னுடைய சரீரத்திலே பலவீனத்தை இழந்து, வருமானத்தை இழந்து, சமாதானத்தை இழந்து இருக்கிறவர்களுக்கு அவர் மறுபடியுமாய் நான் கொடுக்க வல்லவராயிருக்கிறேன் என்று சொல்லுகிறார். பராக்கிரமனால் சிறைப்பட்டவர்களும் விடுவிக்கப்படுவார்கள். மாந்திரியத்தின் ஆவி, விக்கிரகத்தின் ஆவி, வலுசற்பத்தின் ஆவி யாரெல்லாம் பிடிச்சு வச்சிருக்கிறோம், பராக்கிரமனால் சிறைப்பட்டவர்கள் விடுவிக்கப்படுவார்கள். பலவந்தனால் கொள்ளையடிக்கப்படும். நம்முடைய சரீரத்தினுடைய ஆரோக்கியம், நம்முடைய வாழ்க்கையில வருமானம், நம்முடைய சமாதானம் அவன் கொள்ளையடிச்சு வச்சிருக்கிறான், அவைகளும் விடுவிக்கப்படும். பராக்கிரமனால், பொல்லாத பிசாசினால், மாந்திரியத்தினால், விக்கிரகத்தினால், வலுசற்பத்தினால் சிறைப்பட்டவர்கள். ஜனங்களை பிடிச்சு வச்சிருக்கிறான். ஜனங்களை என்ன பண்ணி வச்சிருக்கிறான்? பிடிச்சு வச்சிருக்கிறான். அப்போ எப்படி இதுக்கு அடையாளம் என்ன அப்படின்னா நல்லா கவனம் பாருங்க. இப்போ ஒரு குடும்பம் இருக்குது அப்படின்னா, அந்த குடும்பத்தில் அவங்க நிம்மதியாக சாப்பிட முடியாது, நிம்மதியாக தூங்க முடியாது. டெய்லி சண்டை. சர்ச்சுக்கு வர்றோம், ஜோம் பண்ணுறோம், எல்லாமே நடக்குது. ஆனால் நம்ம நினைக்கிறது ஒன்றுமே நடக்க மாட்டாங்க. இயேசு செய்ய வல்லவரா இருக்கிறார். அதை தடை பண்ணுகிறவன் இன்னொருத்தன் இருக்கிறான். அவன் ஏன் தடை பண்றான் அப்படின்னு சொன்னா, நமக்குள்ளே பலவீனம் இருக்கிறது, நமக்குள்ளே ஒரு சோர்வு இருக்கிறது. நம்மளால ஜெபிக்க முடியல, உபவாசிக்க முடியல, விழித்திருந்து ஜெபிக்க முடியல. அதனால் அவன் என்ன பண்றான்னா, அவன் பலசாலியா இருக்கிறான், நாம் பலவீனமா இருக்கிறோம். அவன் நம்மை மேற்கொள்ளுகிறான், அவன் நம்மை சிறைப்பிடிக்கிறான், அவன் நமக்குள்ளதை எல்லாம் எடுத்துட்டு போயிடுறான். சரீரத்துல இருக்கிற பலத்தை என்ன பண்ணிடுறான்? எடுத்துட்டு போயிடுறான். வருமானத்தை எடுத்துட்டு போயிடுறான், சமாதானத்தை எடுத்துட்டு போயிடுறான். ஏன்? நம்ம எப்படி இருக்கிறோம்? பலசாலியா இல்ல. எப்படி இருக்கிறோம்? அப்ப அந்த பலனை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொன்னால் பரிசுத்த ஆவி நமக்குள்ளே வர வேண்டும். பரிசுத்த ஆவி நமக்குள்ளே வரும்போது, பரிசுத்தனுடைய பலன் நமக்குள்ளே வரும்போது அவனை நாம் சிறைப்பிடிக்கலாம். அவன் நம்மளை பிடிக்க முடியாது, அவன் நம்மளதை கொள்ளையடிக்க முடியாது, அவனுக்குள்ளதை நம்ம கொள்ளையடிக்கலாம். அல்லேலூயா, அல்லேலூயா. இயேசு பரிசுத்த ஆவியானவராலே வனாந்தரத்துக்கு போனார். அவர் திரும்பி வரும்போது பரிசுத்த ஆவியின் பலத்தோடு வந்தார்.
சாத்தானோடு அவ பேசும்போது அவனும் வசத்தை பேசுறான், இவரும் வசனத்தை பேசுறாரு. ஜெயித்தது இயேசு, தோத்தது சாத்தான். போகும்போது பரிசுத்த ஆவியானவரின் ஏவுதலாலே வனாந்தரத்துக்கு போகிறார். திரும்பி வரும்போது பரிசுத்தாவுடைய பலத்தோடு வருகிறார். நாம் பரிசுத்த ஆவியானவரோடு நாம் வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம், ஆனால் பலத்தோடு வாழ்கிறோமா? சாத்தான் நம்மை சிறைப்பிடிக்கும்படியாக பலவீனமாய் இருக்கிறோமா? நமக்கு உரியதை அவன் கொள்ளையடிக்கும்படியாக நாம் பலவீனமாய் இருக்கிறோமா? பலத்தோடு இருக்கிறோமா? நமக்குள்ளே ஆவியின் பலன் இருக்கும்போது, பரிசுத்த ஆவியின் பலன் இருக்கும்போது அவன் நம்மை சிறைப்பிடிக்க முடியாது. நமக்குள்ள சமாதானத்தை அவன் கொள்ளையிட முடியாது. நமக்குள்ள ஆரோக்கியத்தை அவன் கொள்ளையிட முடியாது. நமக்குள்ள வருமானத்தை அவன் கொள்ளையிட முடியாது. கொள்ளையிடும் போது, வருமானத்தை கொள்ளையிடும் போது அவனுக்கு வறுமை வருகிறது. ஆரோக்கியத்தை கொள்ளையிடும் போது அவனுக்கு வியாதி வருகிறது. சமாதானத்தை அவன் கொள்ளையிடும் போது குடும்பத்திலே பிரச்சனைகள் வருகிறது. பராக்கிரமனால் சிறைப்பட்டவர்களும் விடுவிக்கப்படுவார்கள். பலவந்தனால் கொள்ளையடிக்கப்பட்டதும் விடுதலையாக்கப்படும். அல்லேலூயா. அப்ப பரிசுத்த ஆவியை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும். பரிசுத்த ஆவியுடைய வல்லமையை பெற்றுக்கொள்ள வேண்டும். நமக்குள்ள பரிசுத்த ஆவி இருக்குது, நமக்குள்ள பரிசுத்த ஆவி இருக்குது. ஆனா அவனை மேற்கொள்ளத்தக்கதாக வலிமை இல்லை. என்ன இல்லை? இப்ப பாருங்க, 1 சாமுவேல் 17ஆம் அதிகாரம் 34-35 படிங்க. 1 சாமுவேல். அல்லேலூயா. பாருங்க, சிங்கத்தின் வாயில ஆடு இருக்குது. என்ன இருக்குது? சிங்கத்தின் வாயில தாவீது போய் என்ன பண்றாரு? சிங்கத்தை அடிக்கிறார். என்ன பண்றாரு? சிங்கத்தை அடிக்கும் போது சிங்கம் ஆட்டை விட்டுட்டு தாவீதை பிடிக்க பாக்குது. யாரப்பா பிடிக்க பாக்குது? யார பிடிக்க பாக்குது? சிங்கத்தின் வாயில ஆடு. அப்ப அவன் சிங்கத்தை அடிக்கும் போது சிங்கம் யார் மேல பாயுது? தாவீது மேல பாயுது. திரும்ப அவன் அடிக்கல, அதனுடைய வாயை கிழிச்சு போடுறான். என்ன பண்றான்? வாயை கிழிச்சு போடுறான். நீங்க என்ன பண்றீங்க? சாத்தான அடிக்கிறீங்க. என்ன பண்றீங்க? அவன் உங்க மேல பாயும் போது ஐயோ பயந்துடுறீங்க. என்ன பண்றீங்க? பயந்துறீங்க. இப்போ ஆடு, எந்த ஆட்டை காப்பாத்துறதுக்கு நீங்க போனீங்களோ, இப்ப ஆடு தப்பிட்டு காப்பாத்த போன நீங்க சிங்கத்தின் வாயில எங்க 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 மாட்டிக்கிட்டோம்? அல்லேலூயா. பிரச்சனையில போய் மாட்டியாச்சு. பிரச்சனையில போய் மாட்டியாச்சு. அப்போ அவனை அடிக்கத்தக்கதாக, சிங்கத்தை பிடித்து அப்படியே வாயை கிழிக்கத்தக்கதாக வலிமை இருந்தா மட்டும்தான் என்ன பண்ணணும்? என்ன பண்ணணும்? ஆட்டை காப்பாத்த போகணும். ஆட்டை காப்பாத்த போகணும். அது யாரை பிடிக்க மாதிரி? அவன் பாருங்க, சிங்கத்தின் வாயில் ஆடு இருக்குது. அவன் சிங்கத்தை அடிக்கிறான். அடிக்கும் போது தாவீது மேலே அது என்ன பண்ணுது? பாய்கிறது. அவன் வாயை கிழிச்சு போடுறான். வாயை. ஆமா, அல்லேலூயா. அப்ப சாத்தான் நம்ம மேல போய் பாயும் போது அவன் என்ன பண்ணணும்? விட்டுட்டீங்க அப்படின்னா உங்களை சாப்பிட்டுருவான். நீங்க அடிச்சிட்டீங்கன்னா அவன் கதை முடிஞ்சு. அல்லேலூயா. சும்மா அடிக்க முடியுமா? அடிக்க முடியுமா? பலன் வேணும். என்ன வேணும்? இந்த பலத்தை வச்சு ஒண்ணுமே பண்ண முடியாது. என்ன பண்ண முடியாது? மைக்கில் பாட்டு பாடலாம், மைக்கில் ஆராதனை பண்ணலாம், ட்ராக்ஸ் கொடுக்கலாம், எல்லாமே பண்ணலாம். ஆனா நமக்கு எதிரியா இருக்கிற சாத்தானை
அவன் நம்ம மேல சீறி பாய்கிற சாத்தானுடைய வாயை கிழிக்க வேண்டும் என்று சொன்னால் பலன் வேணும். அது இல்லாதனால இன்னைக்கு மாந்திரிகம் நம்மளை அட்டாக் பண்ணுது, விக்கிரகம் அட்டாக் பண்ணுது, கீழே தள்ளப்பட்ட வஞ்சிக்கிற வலு சிறுப்பத்தின் ஆவி நம்மளை என்ன பண்ணுது, அட்டாக் பண்ணுது. குடும்பத்துல நிம்மதி இல்லை, நிம்மதி இல்லை, சமாதானம் இல்லை, வியாதி, வறுமை, கவலை, கண்ணீர், ஒரே போராட்டம் தான், ஒரே போராட்டம், போராட்டம், போராட்டம். சிங்கத்தின் வாயில இருக்கிறோம். எங்க இருக்கிறோம்? காரணம் என்ன? பலன் இல்லை. எங்கிருந்து வரும்? காத்து கிடக்கும் போது பலன் வரும். எங்க கிடக்கும் போது? தேவ சமூகத்திலே உபவாசித்து ஜெபிக்கும் போது, விழித்திருந்து ஜெபிக்கும் போது, பல மணி நேரம் ஜெபிக்கும் போது நமக்குள்ளே ஒரு வல்லமை கடந்து வரும். அந்த வல்லமை இருக்கிற இடம் மாத்திரமல்ல, போகிற இடம் மாத்திரமல்ல, நம்ம பேரை கேட்டாலே அசுத்தாவிகள் அலரும். அல்லேலூயா, அல்லேலூயா. இயேசுவோட 3.5 வருஷம் சீசர்கள் இருந்தாங்க. எத்தனை வருஷம்? அவங்களுக்கு ஆண்டவர் அபிஷேகத்தை கொடுத்து ஊழியத்துக்கு அனுப்பினார். அபிஷேகத்தை கொடுத்து திரும்ப அவர் எடுத்துக்கொள்ளப்படும் போது அவர் அவர்கள் மீது ஊதுகிறார். பரிசுத்த ஆவி அவர்கள் பெற்றுக்கொள்ளுகிறார். மறுபடியும் அவர் சொல்லுகிறார், காத்திருந்து பலனடையுங்கள். அப்பதான் சாட்சியா இருக்க முடியும். காத்திருந்து பலனடைந்து சாட்சிகளாயிருங்கள். காத்திருந்து பலனடைந்து சாட்சிகளாயிருங்கள். பலன் இல்லைன்னா சாட்சியா இருக்க முடியாது. வியாதி என்ன, நீங்க வியாதியா இருக்கிறீங்க, ஏசப்பா பிள்ளைங்க. கடன் என்ன, நீங்க ஏசப்பா பிள்ளை கடனா இருக்கிறீங்க. என்ன, குடும்பத்துல சமாதானம் இல்லை, ஏசப்பா பிள்ளைங்க. மத்தவங்க எப்படி ரட்சிக்கப்படுவாங்க? எப்படி ஏசுகிட்ட வருவாங்க? நம்ம சாட்சியா இருக்கும்போது ஜனங்கள் நம்மை பார்த்து அவர்கள் ரட்சிக்கப்படுவார்கள். அல்லேலூயா. நான் ராணுவத்தில் இருக்கும்போது இயேசுவை பத்தி சொல்லவே இல்லை. இயேசுவை பத்தி என் பக்கத்துல இருந்த அந்த ஆள் இன்னைக்கு ஊழியக்காரரா இருக்கிறான் கோயம்புத்தூர்ல. இயேசுவை பத்தி காரணம் என்ன? பவர் இருக்கும்போது அங்கே சாட்சி இருக்கும். பலவீனம் இருக்கும்போது அங்கே ஆண்டவருடைய நாமம் தூஷிக்கப்படும். ஒரு குடும்பத்திலே கலவரம் வரும்போது, ஒரு கஷ்டம் வரும்போது, பிரச்சனை வரும்போது பக்கத்து வீட்டுக்காரங்க பாக்குறாங்க, என்ன சர்ச்சைக்கு போறாங்க, என்ன நன்மையை பெற்றுக்கொண்டாங்க. நாம் நன்மையை பெற்றுக்கொண்டாதான் இயேசு செய்வார்னு மற்றவங்களுக்கு சொல்ல முடியும். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்ப பலனை பெற்றுக்கொள்ள வேண்டும். என்னத்தை பெற்றுக்கொள்ளணும்? எப்படி பெற்றுக்கொள்றது? காத்திருக்க வேண்டும். பாருங்க, அப்போஸ்தலர்கிட்டே சொல்லிட்டு போறாரு. என்ன சொல்லிட்டு போறாரு? ஏற்கனவே அபிஷேகத்தை கொடுத்து ஊழியத்துக்கு அனுப்புறாரு. திரும்ப போகும்போது ஊதுறாரு. அதுவும் பத்தலன்னு என்ன பண்றாரு? காத்திருந்து பலன் அடையுங்கள் அப்படிங்கிறார். அவங்க ஊழியமே லெவல் வேற மாதிரி மாறி போச்சு. அதுக்கப்புறம் எப்படி ஊழியம் மாறிச்சு? வேற மாதிரி மாறி போச்சு. பிசாசு அவங்கள கிட்ட வர முடியாது. நிழல் பட்டு அற்புதம், நிழல் பட்டு. அல்லேலூயா, அல்லேலூயா. அப்போ பராக்கிரமனால் சிறைப்பட்டவர்கள் விடுவிக்கப்படுவார்கள், பலவந்தனால் கொள்ளையடி விடுதலையாக்கப்படும். எப்போ? நம்ம பலமா இருந்தா. அந்த பலத்தை நம்ம பெற்றுக்கொள்ள வேண்டும். பரிசுத்தாண்டி அபிஷேகத்தை என்ன பண்ண வேண்டும்? பெற்றுக்கொள்ளணும். அப்பந்தான் இருக்கிற இடத்துல சாட்சி, படிக்கிற இடத்துல சாட்சி, வேலை பார்க்கிற இடத்துல சாட்சி, தொழில் செய்யற இடத்துல சாட்சி, இருக்கிற இடத்துல சாட்சி, சபையில சாட்சி. அல்லேலூயா. நான் என்னுடைய சாட்சி சொல்றேன் பாருங்க. நான் சென்ட்ரல் கவர்மெண்ட், எங்க மனைவி ஸ்டேட் கவர்மெண்ட், எங்க பையன் இன்ஜினியர், பொண்ணு டாக்டர். பொண்ணு எந்த வியாதி இல்லை, எந்த கடன் இல்லை. இது எப்படி இருக்கு சாட்சி? எப்படி இருக்குது? ஆண்டவர் நமக்கு கொடுக்க ரெடியா இருக்கிறார். நம்ம வாங்க ரெடியா இருக்கிறோமா? ரெடியா இருக்கிறோம். ஆனா தடுக்கிறதுக்கு ஒருத்தன் இருக்கிறான். தடுக்கிறதுக்கு அவங்கிட்ட எதுக்கிறதுக்கு நம்மளால முடியல. புரியுது? அவங்களுக்கு புரியல. இயேசு நமக்கு கொடுக்க விரும்புகிறார், சாத்தான் தடுக்க விரும்புகிறான். அப்ப நம்ம எப்படி பெற்றுக்கொள்றது?
அவனை ஜெயிச்சாதான். யாரை ஜெயிக்கணும்? அவனை ஜெயிக்கணும். யாரை ஜெயிக்கணும்? அப்பந்தான் நம்ம பெற்றுக்கொள்ள முடியும். இல்லைன்னா என்ன பண்ண முடியாது? பெற்றுக்கொள்ள முடியாது. அல்லேலூயா. இப்ப பாருங்க, நீங்க வணங்குற இயேசுவை நானும் வணங்குறேன். ஆனா நாங்க இதுவரைக்கும் எங்க பிள்ளைகளை ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டு போனதே கிடையாது. பிள்ளைகளை கூட்டிட்டு போனதே கிடையாது. அதாவது வியாதி இல்லை, கடன் இல்லை, எந்த இயேசுகிட்ட கேட்கறது எதுவுமே இல்லை. கிட்டத்தட்ட ஒரு 100 மந்திரவாதி செத்து போயிருப்பாங்க. நான் மந்திரம் பண்ணி எத்தனை பேர் செத்து போயிருப்பாங்க? எத்தனை மந்திரவாதி? ஆமா, இன்னைக்கு இங்க கூட ஒரு மந்திரவாதி, நீ காதல கேள்விப்படுவீங்க, ஒரு ஆள் அவுட்டு. நான் இப்போ வந்துட்டு போறேன், இந்த மீட்டிங் போற ஒரு மந்திரவாதி இந்த ஏரியாவில் ஒரு ஆள் அவுட்டு. அல்லேலூயா. அப்ப பாருங்க, நம்ம இயேசு வானத்தையும் பூமியும் உண்டாக்கினவர். வானத்தையும் எந்த பொல்லாத மனிதர்களும் எந்த பொல்லாத நம்மளை டச் பண்ண முடியாது. அவர் நமக்குள்ளேயும் நம்ம அவருக்குள்ளேயும் இருக்கிறோம். எப்படி இருக்கிறோம்? இருக்கிறோம். திருவிருந்து எடுக்கிறோம்ல, அப்பம் சாப்பிடுறோம்ல, எங்க இருக்கிறோம்? அவர் நமக்குள்ள. ஆனாலும் நம்மளால ஜெயிக்க முடியல. ஜெயிக்க முடியல. அல்லேலூயா, அல்லேலூயா. ஜெயிக்கும் போதுதான் மந்திரம் நம்மளை பலிக்காது, விக்கிரகம் நம்மளை அட்டாக் பண்ணாது, வஞ்சிக்கிற வலு சிற்பத்தின் ஆவி நம்மளை மேல உட்காராது. அல்லேலூயா. இப்ப பாருங்க, அப்ப வலு சிற்பத்தின் ஆவி யாருக்குள்ள இருக்கிறதுங்க உங்களுக்கு அடையாளம் சொல்றேன் பாருங்க. தலை வலிக்கும், கழுத்து வலிக்கும், முதுகு வலிக்கும், இடுப்பு வலிக்கும், கால் வலிக்கும், உடம்பெல்லாம் வலிக்கும், அடிச்சு போட்ட மாதிரி இருக்கும். அது மாறிக்கிட்டே இருக்கும். இன்னைக்கு இந்த கை வலிக்கும், நாளைக்கு அந்த கை வலிக்கும், அடுத்த நாள் இங்க வலிக்கும், அடுத்த நாள் இங்க வலிக்கும். இதுதான் பிசாசு உள்ள இருந்து வஞ்சித்து கொண்டு இருக்கிறான், வலு சிற்பத்தின் ஆவி. அல்லேலூயா, அல்லேலூயா. அப்ப நம்ம பரிசுத்தம் குறைவா இருக்கும்போது, ஜபம் குறைவா இருக்கும்போது, அவன் நம்மளை நிம்மதியா வாழவே வலி வேதனையை கொண்டு வருவான். அல்லேலூயா. அப்படிப்பட்ட உங்களுக்கு ஆண்டவர் சொல்லுகிறார், பராக்கிரமனால் சிறைப்பட்டு இருக்கிற நீங்கள் விடுவிக்கப்படுவீர்கள். பலவந்தனால் கொள்ளையடிக்கப்பட்டிருக்கிற உங்களுடைய எல்லா ஆஸ்திகளும் ஆரோக்கியமும் இன்றைக்கு விடுவிக்கப்படும். நீங்க பலனை பெற்றுக் கொண்டீங்கன்னா இது நிரந்தரமா இருக்கும். இது எப்படி இருக்கும்? அந்த அபிஷேகத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும், பலனை பெற்றுக்கொள்ள வேண்டும். பலன், 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 பலன் இல்லாம ஒண்ணுமே என்ன பண்ண முடியாது. ஆமா, மைக்கு வந்து யாரு வேணாலும் பிடிச்சிக்கலாம். மைக்கு யாரு வேணாலும் ட்ராக்ஸ் கொடுக்கலாம், யாரு வேணாலும் ஊழியம் பண்ணலாம். ஆனா பலன் இல்லைன்னா என்ன நடக்கும்? என்ன நடக்கும்? என்ன நடக்குன்னு சொல்லவே முடியாது. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. நம்ம எல்லாம் யாரு அப்படின்னா அவருடைய சேனையில இருக்கிறோம். யாருடைய சேனையில? தெரியுமா தெரியாதா? நம்ம கர்த்தருடைய சேனையில இருக்கிறதுனால சாத்தானுக்கு ஒரு சேனை இருக்கிறது. ஃபைட்டிங் எங்க நடக்கும்? ஆமா, சேனையோட ஒரு சேனை தான் யுத்தம் நடக்குமே தவிர மற்றவங்கள பார்க்கவே மாட்டான், கண்டுக்கிடவே மாட்டான். என்ன பண்ண மாட்டான்? யாரோட யுத்தம் பண்ணுவான்? ஆமா, வேற ஆளை அவன் கண்டுக்கிடவே மாட்டான். வேற ஆளை நீங்க நினைப்பீங்க அவங்க எல்லாம் நல்லா தான் இருக்கிறாங்க, நமக்கு தானே போராட்டமா இருக்கு. அவன் ஆளு, அவன் ஆளு. அப்போ நம்ம ஆண்டுடைய சேனையா இருக்கிறபடினாலே நம் பலனா இருந்தா மட்டும்தான் அந்த சேனையை ஜெயிக்க முடியும். ஏதோ சும்மா நீங்க கிறிஸ்தவர்களை வாழ்ந்துட்டு விசுவாசியை வாழ்ந்துட்டு எப்படியோ அப்படி இப்படி இருந்தீங்கன்னா யுத்தம் எப்போ வரும்னு சொல்ல முடியாது, ஃபைட்டிங் எப்போ வரும்னு சொல்ல முடியாது. அப்போ எப்படி ஜெயிக்கிறது? எப்படி ஜெயிக்கிறது? அல்லேலூயா. அப்ப பாருங்க, பலன் இருந்தா மட்டும்தான் சாட்சியா இருக்க முடியும். பலன் இல்லைன்னா என்ன பண்ண முடியாது? சாட்சியை வாழ முடியாது. நம்ம மைண்டு வரும், வேற மாதிரி போகும். மொபைல் எடுத்துக்கிட்டு வாட்ஸ்அப், யூடியூப் என்னெல்லாம் உண்டோ அதெல்லாம் பார்த்துக்கிட்டு அப்படியே போகும். மைண்ட் எங்க போகுது? பாவத்தை நோக்கி போகிறது. எங்க போகுது? உலகத்தில் உள்ள உலகத்தை நோக்கி என்ன பண்ணுது? போகுது. பலன் இல்லைன்னா தோத்துருவோம். பலன் இல்லைன்னா தோத்துரும். வீட்டில் 2 பேர் இருக்கிறாங்க, கணவன் மனைவி. கணவன் மனைவியை குறை சொல்லுவாங்க, மனைவி நீ தான் டென்ஷன் கொடுக்குறம்பாங்க. இவங்க அவங்க நீங்க தான் டென்ஷன் கொடுக்குறேங்கிறாங்க. ஆனா இதுக்கு பின்னாடி ஒரு ஆள் உட்கார்ந்துருக்கிறேன், அது உங்களுக்கு தெரியல. பின்னாடி புரியுதா உங்களுக்கு? இருக்கானா இல்லையா? நீங்க எல்லாருமே சொல்றது யார சொல்றீங்க தெரியுமா?
எங்க கணவனர் சரியே கிடையாது, அவர் என்ன ஜெபம் பண்றாரு, என்ன ஊழியம் பண்றாரு, என்ன ஆமா இவ்வளவு டென்ஷன் ஆகுறாரு அப்படின்னு சொல்லுவாங்க. சொல்றாங்களா இல்லையா? ஆமா சொல்லுவாங்க. அப்ப பாருங்க, யார் சொல்றாங்களோ பிரச்சனை அங்கதான் இருக்கு. உள்ள என்ன இருக்குதோ, உள்ள என்ன இருக்குதோ அது என்ன பண்ணுது, வெளியே வருது. என்ன வருது? ஆமா. இப்போ நான் எங்க மனைவி இருக்கணும் அப்படின்னு சொன்னா, நான் பலசாலியா இருந்தேன்னா அவங்க திட்டினா கூட கம்முன்னு இருப்பேன். ஜெயிச்சிட்டேன். நான் என்ன பண்ணியாச்சு? ஜெயிச்சாச்சு. என்ன பண்ணியாச்சு? அவங்க திட்டினா கூட நான் என்ன அமைதியா இருந்த என்ன அர்த்தம்? ஜெயிச்சாச்சு. அதே இது நான் மறுபடியும் அவங்களுக்கு ஏதாவது நான் ஒன்று சொன்னேன் அப்படின்னா தோத்துட்டேன்னு அர்த்தம். என்ன பண்ணியாச்சு? சாத்தான் தந்திரமா அவன் போட்ட பிளானை சக்சஸ் பண்ணிட்டான். 2 பேருக்குள்ள வாக்குவாதம் பண்ணணும்னு அவன் பிளான் பண்ணான், முடிஞ்சிட்டா. அப்ப நம்ம அமைதியா இருந்துட்டோம்னா நம்ம என்ன பண்ணியாச்சு? ஜெயிச்சாச்சு. அல்லேலூயா, அல்லேலூயா. பேசுறவங்க ஜெயிக்கிறது இல்ல, அமைதியா இருக்கிறவங்க தான் பலசாலி. அமைதியா இருக்க முடியாது, அங்கதானே சிக்கலே இருக்குது. இயேசு கிறிஸ்துவ அடிச்சாங்க, உதைச்சாங்க, குத்துனாங்க, அவர் அமைதியா இருந்தார். அவர் பலசாலி, அவர் ஜெயித்தார். சாத்தான் தோத்தான். நம்மளும் ஜெயிக்கணும்னா நம்மளை குத்துனாலும் என்ன பண்ணணும்? அமைதியா இருக்கணும். கஷ்டம், அதானே கஷ்டம். அதான் என்னது கஷ்டம். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்ப நமக்குள்ள எவ்வளவு பலன் இருக்கிறது? கொஞ்சமா தான் இருக்குது. எப்படி இருக்குது? அப்ப நமக்குள்ள நல்ல பலன் வந்துச்சு அப்படின்னா, பலன் வந்துச்சு அப்படின்னா நம்ம மனைவி திட்டுறதை நம்ம என்ன பண்ணுவோம்? இந்த காதுல வாங்கி, சரி அவங்க தெரியாம என்ன பண்றாங்க செய்யறாங்க, சண்டையை கொண்டு வரக்கு என்ன பண்றான், பிரச்சனை, சரி கம்முன்னு விட்டுட்டு அவங்க வேலையை என்ன பண்ணிடுவாங்க பார்த்துக்கிட்ட. இல்லை அப்படின்னா பிரச்சனை கொஞ்சமா இருக்குது, அது பெருசா மாறும். அது டெய்லி வரும். என்ன பண்ண அவனுக்கு தெரியும். என்ன பண்ணுவான்? இவங்களை டெய்லி நம்ம என்ன பண்ணலாம்? கேம் விளையாடலாம். இவங்களை வச்சு என்ன பண்ணலாம்? டெய்லி நம்ம இந்த வீட்டுக்குள்ள என்ன பண்ணலாம்? உலாவி வரலாம். யாரு? அவன் இந்த வீட்டுக்குள்ள நம்ம என்ன பண்ணுவோம்? நல்லா கலவரத்தை கொடுத்து நம்ம என்ன பண்ணுவோம்? அந்த வீட்டுக்குள்ள உலாவி வரலான்னு அவன் என்ன பண்ணுவான்? டெய்லி வருவான். நீங்க 2 நாள் வந்து கம்முன்னு இருந்து பாருங்க, 3 நாள் பக்கத்து வீட்டு போற, அந்த வீட்டுக்குள்ள செல்லாது, இந்த வீட்டுக்குள்ள செல்லாது. இவங்களுக்குள்ள இயேசு இருக்கிறாரு, இவங்க பலசாலியா இருக்கிறாங்க. இவங்க இயேசு கிட்ட, இயேசு எப்படி அமைதியா இருக்கிறாரோ இவங்களும் எப்படிதான் இருக்கிறாங்க. ஆமா, மாம்ச பலத்தை காட்டுகிறவர்கள் தோத்தவர்கள், ஆவியின் பலன் உள்ளவர்கள் அமைதியா இருப்பார்கள். ஆவியின் பலன் உள்ளவர்கள் மாம்சத்தை காட்ட மாட்டார்கள். ஆவியின் பலன் இல்லாதவர்கள் மாம்சத்தை காட்டுவார்கள். அல்லேலூயா, அல்லேலூயா. நான் ராணுவத்தில் இருக்கும்போது ஒரு பையன், ஒரு ஹரியானா பையன் என்ன திட்டுறான். என்ன பண்றான்? திட்டுறான். அப்ப பார்த்துக்கிட்டேன்னா நான் அடிச்சேன்னா காது செவிடா போயிடும், அந்த அளவுக்கு வலிமை இருக்குது. எப்படி அடிச்சா? ஒரு அடிதான், அது பிறகு டாக்டர் சரி பண்ண முடியாது யாரும். ஒரே அடியில காது செவிடாயிரும். அவ்வளோ போல்ஸ் அடிப்பேன். 120 பவுண்டு உளம், பார்க்குற சின்ன கையா இருக்குது. ஆனா பார்த்தீங்கன்னா ஏசு எனக்குள்ள இருந்ததுனால நான் எப்படி இருக்கிறேன்? ஒரு கோலை மாதிரி இருக்கிறேன். எப்படி இருக்கிறேன்? ஆமா, ஒரு கோலை மாதிரி இருக்கிறேன். பார்த்தீங்கன்னா அந்த பையன் வேலையை விட்டு டிஸ்மிஸ், 3 வருஷம் ஜெயில். நான் அவனை அடிச்சிருந்தேன், நான் வேலை பார்த்துருப்பேன், இன்னைக்கு பென்ஷன் வேற வாங்கியிருப்பான். அடிக்காதனால ஆள் எங்க போயிட்டாப்புல. அல்லேலூயா. அப்போ நம்மளை விட பலவீனமானவர்கள் நம்மை திட்டும் போது, அடிக்கும் போது நமக்கு கோபம் வரதான் செய்யும். கோபம். அந்த நேரத்தில் நம்ம அமைதியா இருந்தாதான் நமக்குள்ள என்ன இருக்குன்னு அர்த்தம்? பலன் இருக்கிறதுன்னு அர்த்தம். பலன் ஏதோ நீங்க நினைக்காதுங்க. பலன் என்பது நம்முடைய வாழ்க்கையிலே பாவத்தை ஜெயிக்கிறது, பரிசுத்தமாய் வாழ்வது. சாத்தான் நீங்க சும்மா உட்கார்ந்து இருக்கும்போது அதை பண்ணு இதை பண்ணுன்னு என்ன பண்ணுவோம்? அவங்கள மைண்டை டைவர்ட் பண்ணுவோம். அப்போ நீங்க தான் இது இயேசுக்கு பிடிக்காது, இதை நம்ம என்ன பண்ணக்கூடாது, செய்யக்கூடாது அப்படின்னு நம்ம மைண்டு வரும்போது, அப்போ பலன் இருந்தால் மட்டும்தான் அந்த மைண்டு வரும். இல்லைன்னா என்ன செய்யாது? உங்களுக்கு வராது. நம்ம என்ன பண்ணுவோம்? இந்த உலகத்தில் உள்ளவங்களை போல நம்ம என்ன பண்ணுவோம்? நேரத்தை வேஸ்ட் பண்ணுவோம். நேரத்தை என்ன பண்ணுவோம்? வேஸ்ட் பண்ணும். அப்போ
ஒரு கிறிஸ்தவர் வாழ்க்கையிலே நம்ம ஒரு இராணுவ வீரராய் கர்த்தருடைய சேனா இருக்கிறபடினாலே நம்ம எப்படிப்பட்டவர்களா இருக்க வேண்டும்? பலன் உள்ளவர்களா இருக்க வேண்டும். பலனை பெற்றுக்கொள்ள வேண்டும். அப்ப அந்த மாந்திரிகம் நம்மளை ஒன்றும் பண்ண முடியாது. விக்கிரகம் நம்மளை ஒன்றும் பண்ண முடியாது. வஞ்சிக்கிற பொல்லாத ஆவி நம்மளை என்ன ஒன்றும் பண்ண முடியாது, ஒண்ணுமே பண்ண முடியாது. அல்லேலூயா. குடும்பத்துல சமாதானமா இருக்கலாம், குடும்பத்துல சந்தோஷமா இருக்கலாம். நம்ம பிள்ளைங்க நல்ல ஆசீர்வாதமா என்ன பண்ணுவாங்க? இருப்பாங்க. நம்ம பிள்ளைங்க ஆசீர்வாதமா இருப்பாங்க. நம்மளை பார்த்து மற்றவங்க என்ன பண்ணுவாங்க? ரட்சிக்கப்படுவாங்க. ரட்சிக்க இப்ப சாட்சிங்கிறது ஏதோ தலைவலி மாறி போச்சு, ஏதோ வயிற்று வலி மாறி போச்சு, இது சாட்சி அல்ல. சாட்சி என்பது நம்மளை பார்த்து ஒரு மனிதன் ரட்சிக்கப்பட வேண்டும். இதுதான் சாட்சி. சாட்சின்னா என்னது? நம்மளை பார்த்து ஒரு ஆள் என்ன பண்ணணும்? ஆமா, நான் தான் சொன்னேன். இப்ப என்ன பார்த்து ரட்சிக்கப்பட்டாங்க பாத்தீங்களா? தசம பாகம் கரெக்டா அனுப்பிட்டு இருக்கிறாப்புல, இன்னைக்கும் கரெக்டா அனுப்பிட்டு இருக்கிறாப்புல. எனக்காக நல்லா ஜெபம் பண்ணிட்டு இருக்கிறாப்புல. உங்க சர்ச்சுக்கும் ஜெபம் பண்றாப்புல. உங்க சர்ச்சுக்கும் ஏன் நாங்க வந்திருக்கிறதுனால இப்ப என்ன பண்ணிட்டு இருப்பாப்புல? கோயம்புத்தூர்ல இருந்து, ஆண்டவரே அந்த ஜனங்களுக்கு மனம் இறங்கப்பா, அந்த ஜனங்கள் எல்லாம் ஆசீர்வதிங்கப்பா, உங்களுக்காக என்ன பண்றாப்புல பாருங்க. அப்ப நான் இருந்த இடத்துல இயேசுவை பத்தி சொல்லவே இல்லை. இன்னைக்கு என்னை பார்த்து ரட்சிக்கப்பட்டு எனக்கு பணமும் வருது, ஜெபமும் வருது. என்ன வருது? இப்ப எனக்கு வயிற்று வலி மாறி போச்சுன்னு சாட்சி சொல்லி என்ன பிரயோஜனம்? இடுப்பு வலி மாறி போச்சு, என்ன சாட்சி? புரியுதா உங்களுக்கு? அது சாட்சி தான். அந்த சாட்சி தேசத்தை அசைக்காது. அந்த சாட்சி தேசத்தை அசைக்காது. நம்முடைய வாழ்க்கை தான் தேசத்தை அசைக்கும். நம்முடைய வாழ்க்கை தான் என்ன பண்ணும்? பரிசுத்த ஆவி நமக்குள்ள இருக்கும்போது நம்ம இந்த உலகத்துல எப்படி ட்ரெஸ் போடணும், இந்த உலகத்துல எப்படி நம்ம முடி வெட்டணும், எப்படி சாப்பிடணும், எப்படி பேசணும், எப்படி பழகணும், எல்லாவற்றையும் கர்த்தர் நமக்கு காண்பிப்பார். அவர் நமக்கு கற்றுக் கொடுப்பார். பரிசுத்த ஆவி நமக்குள்ளே இருக்கும்போது எல்லாவற்றையும் நம்ம சரியாவே செய்யும். எல்லாவற்றையும் சரியா செய்யும். அல்லேலூயா. பரிசுத்த ஆவி பலன் தெரிஞ்சுட்டா உங்களுக்கு? பரிசுத்த ஆவி பலன்கிறது பரிசுத்தமாய் வாழ்வதுதான். பரிசுத்த ஆவி பலன் இருந்தாதான் பரிசுத்தம் என்ன பண்ண முடியும்? வாழ முடியும். இல்லைன்னா என்ன பண்ண முடியாது? வாழவே முடியாது. வாழ விட மாட்டாங்க. நீங்க சும்மா ரோட்ல போனா கூட உங்களை திட்டுவாங்க. ரோட்ல போனா கூட, சும்மா இருந்தா கூட உங்கள்கிட்ட சண்டைக்கு வருவாங்க. அப்ப அந்த இடத்துல ஜெயிக்கிறது எப்படி? பரிசுத்த ஆவி நமக்குள்ள இருக்கும்போது, பலன் இருக்கும்போது அங்க நம்ம அங்க என்ன எப்படி போறோம்? அமைதியாகி போக முடியும். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. அப்ப இன்னைக்கு நீங்க அந்த பரிசுத்த ஆவி மேல தாகமா இருங்க. ஆண்டவரே பரிசுத்த ஆவி எனக்கு கொடுங்கப்பா. மாந்திரி எங்க வீட்டை தொடக்கூடாது, விக்கிரகம் எங்களை தொடக்கூடாது, பொல்லாத எங்களை தொட, எங்களுக்கு பலனை கொடுங்கப்பா. நாங்க ஜெயிக்கணும், தோக்க கூடாது. நீங்க சிலுவையிலே வெற்றி சிறந்தீங்க. பிசாசின் தலையை அவர் நசுக்கி என்ன பண்ணாரு? சிலுவையிலே வெற்றி சிறந்தார். நாமளும் என்ன பண்ணணும்? எப்படி வெற்றி சிறக்கிறது? காத்து கிடக்க வேண்டும். பல மணி நேரம், பல மணி நேரம். நமக்கு தான் நேரமே இல்லையே. நேரமே இல்லை, நேரமே இல்லை. அல்லேலூயா. அதாவது ஒருத்தங்க அப்பாவோட பேசுறதுக்கு நேரம் இல்லை அப்படின்னா அப்பாவுடைய சொத்து எப்படி உரிமை கொண்டாடலாம்? நல்லா யோசிச்சு பாருங்க. அப்பாவோட நேரம் செலுத்துவதற்கு போர் அடிக்குது, அப்பாவோட பேசுவதற்கு போர் அடிக்குது, அப்பாவோட நேரம் செலுத்துவதற்கு நேரம் இல்லை. அவ்வளவு பிஸியா இருக்கணும்னா அப்பா சொத்து தரவே மாட்டார். எத்தனை பேர் புரியுதுன்னு தெரியல. அவர் நம்முடைய தகப்பன். அவர் நமக்காக ஐஸ்வர்யத்தை வைத்திருக்கிறார், ஆரோக்கியத்தை வைத்திருக்கிறார், சமாதானத்தை வைத்திருக்கிறார். ஒரு மனிதனுக்கு என்னத்தை எல்லாவற்றையும் அவர் நமக்காக வைத்திருக்கிறார். அவரிடத்திலே நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொன்னால் நாம் அவரோடு நேரத்தை செலவிட வேண்டும், அவரோடு பேச வேண்டும். இப்போ உங்க பிள்ளைங்க இருக்கிறாங்க, உங்க பக்கத்துல கொஞ்ச நேரம் பேசிட்டு இருந்துட்டு உங்க 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 பிள்ளைங்க, எனக்கு உங்ககிட்ட பேசுற போர் அடிக்குது, நான் வேற வேலைக்கு போறேன்னா நீங்க என்ன நினைப்பீங்க? ரொம்ப நேரம் உங்களோட உட்கார எனக்கு பிடிக்கல, நான் என்ன பண்ணு, கொஞ்ச நேரம் நான் என் ஃப்ரெண்டோட போயிட்டு வரேன், கொஞ்ச நேரம் செல்லு போனை பார்க்குறேன்,
செல்போனு இல்லை பார்க்குக்கு போயிட்டு வர்றேன், உங்களோட ரொம்ப நேரம் உட்கார என்னால் என்ன முடியல, போர் அடிக்குது. எத்தனை பேர் புரியுன்னு தெரியல. உங்கள் பிள்ளைங்க இப்படி சொன்னால் எப்படி இருக்கும்? உங்களுக்கு இப்படி இருந்தால் அவருக்கு இப்படி இருக்கு. நீங்கள் அவர்கிட்ட டெய்லி சொல்கிறீங்க, நேரம் இல்லை நேரம் இல்லை, போர் அடிக்குது. கொஞ்ச நேரம் ஜெபம் பண்ணி டப்புன்னு எழும்பி போயிடுறது. டப்புன்னு எழும்பிட்டு என்ன பண்ணுறது? போயிடுறது. அல்லேலூயா, அல்லேலூயா. அப்போ நமக்குள்ளே பரிசுத்த ஆவியின் நிறைவு வரும்போது ஜெபிக்கணும், ஊழியம் பண்ணணும். நம்ம சிந்தனை வரும். என்ன வரும்? பரிசுத்த ஆவியின் அபிஷேகம் நமக்குள்ள இருக்கும்போது, பரிசுத்த ஆவியின் பலன் நமக்குள்ள இருக்கும்போது ஜெபிக்கணும், ஊழியம் பண்ணணும்னே சிந்தனை வரும். எனக்கு இது நான் பிறந்ததுல இருந்து யாரும் ஜெபம் பண்ணுன்னு சொன்னதே கிடையாது, ஊழியம் பண்ணுன்னு சொன்னதே கிடையாது. சொன்னதே பரிசுத்த ஆவி எனக்குள்ளே வந்ததுனாலே, பரிசுத்த ஆவியின் பலன் உள்ளே வந்ததுனாலே நான் என்ன பண்ணிட்டு இருக்கிறேன்? ஜெபம் பண்ணிட்டு இருக்கிறேன், ஊழியம் பண்ணிட்டு இருக்கிறேன். ஹல்லேலூயா, அல்லேலூயா. எனக்கு யாருமே சொன்னதில்லை ஜெபம் பண்ணு, நீங்க அப்பா அம்மா கூட சொன்னதில்லை. ஊழியம் பண்ணுன்னு எங்க அப்பா அம்மா கூட சொன்னதில்லை. ஆனா ஒரு மனிதனுக்குள்ளே பவர் வரும்போது ஆட்டோமேட்டிக்கா என்ன நடக்கும்? வேலை நடக்கும் ஆட்டோமேட்டிக்கா. அப்ப நமக்கு ஜெபிக்கணும் சிந்தனை வராத காரணம் என்ன? ஊழியம் பண்ண சிந்தனை வராத காரணம் அந்த பரிசுத்த அளவு எப்படி இருக்குது? குறைவா இருக்கிறபடினாலே நமக்கு என்ன வர மாட்டாங்குது? அந்த சிந்தனையே வர மாட்டாங்குது. ஏதோ கொஞ்சம் பண்றோம். அப்போ அந்த பரிசுத்த அபிஷேகத்தை இன்னும் பெற்றுக்கொள்ளும் போது, அந்த பலத்தை இன்னும் பெற்றுக்கொள்ளும் போது, அந்த டைம் அது அதிகமாய் மாறும். உபவாசிக்கிற நாட்கள் அதிகமாய் மாறும். விழித்திருந்து ஜெபிக்கிறது அதிகமாய் மாறும். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. நான் மிலிட்டரியில வேலை பார்க்கும்போது வருஷத்துக்கு 3 முறை வச்சு பைபிள் படிக்கணும்னு சொல்லி 10 வருஷம் படித்தேன். எத்தனை வருஷம்? எப்போ? வேலை பார்த்துக்கிட்டு இருக்கும்போது வருஷத்துக்கு 3 முறை படிக்கணும். 10 வருஷத்தில் வேலை பார்த்துக்கிட்டு 30 முறை படித்தேன். 30 முறை. இப்போ இந்த பைபிளை நான் 75 முறை படிச்சிருக்கிறேன். எப்படியாவது ஒரு 300 கிராஸ் பண்ணணும்னு பிளான் பண்ணியிருக்கிறேன். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. வேதத்தை நேசிக்கிறவனுக்கு இடரல் இல்லை, மிகுந்த சமாதானம் உண்டு. நமக்கு தான் படிக்க நேரமே இல்லையே, அவ்வளவு பிஸியா இருக்கிறோமே. நேசிக்கணும். இது என்ன பண்ணணும்? ஆமா, அல்லேலூயா. வேதத்தை நேசிக்கிறவர்களுக்கு இடரல் இல்லை, மிகுந்த சமாதானம் உண்டு. படிக்கணும். என்ன பண்ணணும்? அப்ப இதை படிக்கணும்னு எப்படி வரும்? சும்மா வராது. பரிசுத்த ஆவி நமக்குள்ளே வரும்போது அப்ப நமக்கு என்ன வரும்? படிக்கணும். நான் ரிட்டையர்ட் ஆகி 10 வருஷம் ஆகுது. இப்போ வருஷத்துக்கு 2 முறை ஊழியம் பண்றதுனால டைம் கம்மியா இருக்கனால வருஷத்துக்கு 2 முறை படிச்சுட்டு இருக்கிறேன். அல்லேலூயா. ஆமா, என்ன ஒரு 30 பக்கம் இருக்கு இந்த 6 மாசத்துல முடிக்கிறதுக்கு. அடுத்த உடனே என்ன பண்ண வேண்டியதான்? ஆரம்பிக்க. பாருங்க, நமக்கு வேதத்தை படிக்க அதுல உள்ள அந்த அருமை நமக்கு தெரிய வரும். வசனம் தெளிவா போட்டிருக்குது, அதுல வல்லமை இருக்குது. வேதத்தை நேசிக்கிறவர்களுக்கு மிகுந்த சமாதானம் உண்டு. நம்ம எத்தனை முறை படிச்சிருக்கிறோம்? நேரத்தை எங்க படிக்கிறோம்? நேரமே இல்லையே படிக்க. நேரமே. நான் வேலை பார்த்துக்கிட்டே சொல்றேன், வேலை பார்த்துக்கிட்டே டார்கெட் வச்சிருந்தேன். 3 முறை ஒரு வருஷத்துல என்ன பண்ணணும்? முடிக்கணும். என்ன பண்ணணும்? முடிக்கணும் அப்படின்னு சொல்லி நான் படுத்திருப்பேன். பாத்தீங்களா, இது என் பக்கத்திலே தான் இருக்கும். படிச்சுட்டே இருப்பேன். தூக்கம் வந்தா படுத்துட்டு தூங்கிடுவேன். திரும்ப முடிச்சு என்ன பண்ணுவேன்? எதுதான் கையில் எடுக்கிறது? செல்போன் கிடையாது, டிவி கிடையாது. எது? படிச்சுட்டு. அல்லேலூயா. அப்ப நமக்குள்ளே பரிசுத்த ஆவியின் அபிஷேகம் வரும்போது, பரிசுத்த ஆவியின் நிறைவு வரும்போது நமக்கு ஜெபிக்கணும்னு சிந்தனை வரும், பைபிள் படிக்கணும் சிந்தனை வரும், ஊழியம் பண்ணணுங்கிற சிந்தனை வரும். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. சாத்தான் கிட்ட வரவே முடியாது, மாந்திரிகம் கிட்ட வரவே முடியாது, விக்கிரகம் கிட்ட என்ன பண்ண முடியாது? வரவே முடியாது. அப்ப நீங்க என்ன பண்ணணும்? நல்லா ஜெபம் பண்றீங்க, இன்னும் கொஞ்சம் கூட்டணும். அவ்வளவுதான். நீங்க இன்னும் என்ன பண்ணணும்? ஜெபத்தை இன்னும் கொஞ்சம் கூட்டணும். உபவாசத்தை என்ன பண்ணணும்? கொஞ்சம்
கூட்டணும். பைபிள் படிக்கிறத கூட்டணும். கூட்டும் போது பலன் அதிகமாகிட்டே இருக்கும். என்ன பண்ணும்? பலன் என்ன பண்ணும்? அதிகமாக அதிகமாக தான் நம்ம தேசத்தில் ஏதாவது பண்ண முடியும். ஏதாவது பண்ண முடியும். இல்லைன்னா என்ன பண்ண முடியாது? ஒன்றுமே பண்ண முடியாது. நம்மளே அவன் என்ன பண்ணிடுவான்? பிடிச்சி வாழ்க்கையெல்லாம் கவலையும் கண்ணீர்ல என்ன பண்ணிடுவான்? எங்கள் அம்மா சொல்லுவாங்க, எங்கள் அம்மா என்ன பார்த்து சொல்லுவாங்க, கவலை இல்லாத வளர்ந்த ஆள் நீ தான் பாடுவாங்க. என்ன பார்த்து கல்யாணம் பண்ணவர் எங்கள் மனைவி சொல்லுவாங்க, எந்த கவலையும் இல்லாத நீங்க தான். பிள்ளைகள் பிறந்த ஒரு பிள்ளைங்க சொல்லுவாங்க, உங்களுக்கு எந்த கவலையுமே. அல்லேலூயா. பிறந்ததுலேருந்து அப்படி நான் வளர்ந்துருக்கிறேன். காரணம் என்ன தெரியுமா? நீங்களும் ஆச்சரியப்படுவீங்க. நான் மிலிட்ரியில் 6 மணி நேரம் டியூட்டின்னா 4 மணி நேரம் சோத்திரம் பண்ணுவேன். எத்தனை மணி நேரம்? 4 மணி நேரம் சோத்திரம் பண்ணுவேன். ஆண்டவரோட இருக்கிறது எவ்வளவு மகிழ்ச்சி தெரியுமா? பசி எடுக்காது. ஆண்டவரோட இருக்கிறது எவ்வளவு மகிழ்ச்சி. எந்த கவலையும் வராது. எவ்வளவு மகிழ்ச்சி. அல்லேலூயா. இப்போ எங்கள் பொண்ணு டாக்டர் படிக்க வச்சிருக்கிறேன். ஒரு நாள் கூட எப்படி பீஸ் கட்டுறதுன்னு நினைச்சே பார்த்தது கிடையாது. ஒரு நாள் கூட நினைச்சது கிடையாது. அது ஆட்டோமேட்டிக்காக நடந்துகிட்டே இருக்கு. அது ஆட்டோமேட்டிக்காக என்ன பண்ணுது? அது நடந்து எதை குறித்தும் கவலைப்படுறதில்லை. எதை குறித்தும் கவலைப்படுறதில்லை. காரணம் என்ன? பரிசுத்த ஆவியானவர் நமக்குள்ளே வரும்போது அங்கே மகிழ்ச்சி, அங்கே சந்தோஷம். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்ப நீங்க என்ன பண்ணணும்? அந்த அளவு என்ன பண்ணணும்? கூட்டணுமா குறைக்கணுமா? அவன் இன்னும் கூட்ட வேண்டும். அதை நீங்க இன்னைக்கு பெற்றுக்கொள்ள வேண்டும். நீங்க தாகமா இருந்தீங்கன்னா, நான் உங்களுக்காக ஜெபிக்கும் போது ஆண்டவர் உங்களுக்கு கொடுப்பார். உங்களுக்காக ஜெபிக்கும் போது நீங்க எவ்வளவு தாகமா இருக்கிறீங்களோ அவ்வளவு பெற்றுக்கொள்ளலாம். கொடுக்கிறது நான் கொடுக்க முடியாது. கொடுக்கிறது நான் கொடுக்க முடியாது. நீங்க தாகமா இருந்தா கர்த்தர் உங்களுக்கு கொடுப்பார். தாகமா இருந்தா கர்த்தர் உங்களுக்கு கொடுப்பார். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்ப பாருங்க, நம்ம வாழ்க்கையில் இருக்கிற பிரச்சனை வெளியே போக வேண்டும் என்று சொன்னால் நாம் என்ன செய்ய வேண்டும்? இன்னும் பலனை பெற்றுக்கொள்ள வேண்டும். இன்னும் அபிஷேகத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும். இன்னும் பலனிலே வளர வேண்டும். அப்பந்தான் சாட்சியுள்ள வாழ்க்கை வாழ முடியும். எந்த குறைவில்லாத வாழ்க்கை வாழ முடியும். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. நான் திருக்கோயிலில் சர்ச்சை ஆரம்பிச்சு இப்போ 7 வருஷம் ஆக போகுது. கொரோனால தான் ஆரம்பித்தேன். அதை சர்ச்சை கட்டணும்னு இதுவரைக்கும் நான் சிந்தனையில் வரவே இல்லை. சிந்தனையில் ஆண்டவர் சொன்னார், நீ அங்கே போகிறதுக்கு முன்னாடி உனக்கு ஒரு பில்டிங் கட்டி வச்சிருக்கிற அப்படின்னாரு. என்ன சொல்கிறாரு? நீ அங்கே போகிறதுக்கு முன்னே பில்டிங் என்ன வச்சிருக்கிறாரு பாருங்க. நாங்கள் ஊழியத்துக்கு போகிறதுக்கு முன்னே என்ன பண்ணுறாரு? சொல்கிறாரு, நான் உனக்கு ஒரு பில்டிங் கட்டி வச்சிருக்கிறேங்கிறாரு. நான் கேட்கல, நான் அதை குறித்து கவலைப்படலை. அல்லேலூயா, அல்லேலூயா. நமக்குள்ள அபிஷேகம் வரும்போது மனைவியை குறித்து, பிள்ளைகளை குறித்து, வருமானத்தை குறித்து, எதை குறித்து நமக்கு கவலை வராது. எதை குறித்தும் கவலை வராது. அல்லேலூயா. மகிழ்ச்சி தான், சந்தோஷம்தான். அது அங்கே ஒரு பலவீனம் வந்தால் கூட அந்த இடத்துல நம்ம மகிழ்ச்சியாக இருப்போம். அந்த இடத்துல ஒரு கஷ்டம் வந்தால் கூட அந்த இடத்துல எப்படி இருப்போம்? மகிழ்ச்சியாக இருப்போம். ஏன்? இயேசு நம்மளோட இருக்கிறார். இயேசு அவர் இதை மாற்றுவார். இதை மாற்ற அவர் வல்லவராய் இருக்கிறார். அவர் நமக்கு நன்மை செய்ய வல்லவராய் இருக்கிறார். அப்படிங்கிற உங்களுக்கு ஒரு விசுவாசம் உண்டாகும், ஒரு தைரியம் உண்டாகும். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. அப்போ முதல்ல அந்த வசனத்தை ஏன் படிக்க சொன்னேன்னா, உங்களுக்காகத்தான். பராக்கிரமனால் சிறைப்பட்டவர்களும் விடுவிக்கப்படுவார்கள். உங்களுடைய உடைமைகள், உங்களுடைய ஆசீர்வாதங்கள் பலவந்தனால் கொள்ளையடிக்கப்பட்டதும் விடுவிக்கப்படும். திரும்பி உங்களுக்கு கிடைக்கும். திரும்பி உங்களுக்கு கிடைக்கும். நீங்களும் விடுதலை ஆவீங்க. உங்களுக்கு உள்ளதும் உங்களுக்கு என்ன பண்ணும்? கிடைக்கும். அல்லேலூயா. ஆமா, கர்த்தரே ஆவியானவர். கர்த்தரே ஆவியானவர் எங்கே உண்டு? ஆவியானவர் எங்க உண்டு? அப்ப விடுதலை இல்லை. காரணம் என்ன? இருக்கிறாரு, ஆனா எவ்வளவு இருக்கணுமோ அவ்வளவு இல்லை. அவ்வளவு இல்லை. இப்போ ஒரு பெரிய ஆலமரம் இருக்குது. பெரிய ஆலமரம் இருக்கு. அதுக்கு தண்ணி எவ்வளவு தேவைப்படும்? நீங்க வீட்டில் ஒரு சின்ன ரோஜாப்பூ செடி வச்சிருக்கீங்க, எவ்வளவு தண்ணி தேவைப்படும்? ஆமா, இதே தண்ணி ஆலமரத்தை ஊற்றி வளர்க்கலான்னு பார்த்தா, அப்ப எவ்வளவு தேவையோ அவ்வளவு நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும்.
அவ்வளவு இருந்தால் தான் ஜெயிக்க முடியும். இப்போ தீக்குச்சியை வச்சு ஒரு பேப்பரை எரிச்சிடலாம், தீக்குச்சியை வச்சு ஒரு பேப்பரை எரிச்சிடலாம். ஒரு தீக்குச்சியை வச்சு மரத்தை என்ன பண்ண முடியாது, எரிக்க முடியாது. ஒரு இரும்பை என்ன பண்ண முடியாது. ஆமாம், எத்தனை வருஷமா கொளுத்தி கொளுத்தி பார்த்தாலும் இரும்பு என்ன பண்ணாது. அப்போ பிரச்சனை ஒரு இரும்பு மாதிரி இருக்குது அப்படின்னு சொன்னா, ஆண்டுடைய பிரசனத்தினாலே பர்வதம் மெழுகு போல் உருகி போகும். அவருடைய பிரசனத்தினாலே பர்வதம் மெழுகு போல் உருகி போகும். அப்ப அவ்வளவு இருக்கும் போது இரும்பு உருகும். தீக்குச்சியில பாரு, எவ்வளவு வேணுமோ அவ்வளவு. எத்தனை பேருக்கு புரியுதுன்னு தெரியல. பாருங்க, அவருடைய பிரசன்னத்தினாலே நம்முடைய பிரச்சனை மலை போல் இருந்தாலும் அது உருகி போகுமா, அவருடைய பிரசன்னத்தினாலே, அவருடைய வல்லமையினாலே, அவருடைய அபிஷேகத்தினாலே. அப்போ நம்ம ஒரு தீக்குச்சி மாதிரி கொஞ்சமா வச்சுவிட்டு நம்ம ஒரு இரும்பை உருக்கலான்னு 10 வருஷம் ஆனாலும் சரி என்ன செய்யாது. ஆமா, நீங்க சொல்றீங்க, நான் இத்தனை வருஷமா ஞானஸ்நானம் எடுத்தாச்சு, டெய்லி நான் எல்லாம் முயற்சி பண்ணிட்டு தான் இருக்கிறேன். தீக்குச்சி கொஞ்ச நேரத்தில் அணைஞ்சிடும், அது அப்படியே தான் இருக்கு, பிரச்சனை அப்படியே தான் இருக்குது. திரும்ப நாளைக்கு அது பிரச்சனை அப்படியே தான் இருக்குது, அடுத்த நாள் மாறவே மாட்டேன். காரணம் என்ன? பர்வதத்தை உருக்கத்தக்கதான அபிஷேகம் கர்த்தரிடத்துல இருக்கிறது, அதை இறக்கத்தக்கதான வலிமை உங்களிடத்துல இருக்கிறது. அதை இறக்க வேண்டியது நீங்க தான். அது உருகி போகும். அப்ப எப்படி இறக்கிறது? அவருடைய சமூகத்திலே காத்திருக்கும் போது, அவரை துதிக்கும் போது, அவரை தேடும் போது அவருடைய பிரசனம் நம்ம மேல இறங்கி வரும். அவருடைய பிரசனம் நமக்குள்ள இறங்கி வரும். அது எவ்வளவு பெரிய பிரச்சனையா இருந்தாலும் அது காணாமல் போகும். பிரசன்னம் கம்மியா இருந்தா என்ன ஆகும்? உருகுமா? அதுக்கு ஒரு அளவு இருக்குல்ல உருக்கிறதுக்கு. ஆமா, ஒரு அளவு இருக்கு. அந்த லெவல் நமக்கு வரல. ஒன்று கொஞ்சம் குறைஞ்ச தண்ணி கொதிக்கிறதுக்கு 100 டிகிரி 99 வரைக்கும் நம்ம போறோம். 100க்குள்ள என்ன பண்ண மாட்டேங்கிறோம், போக மாட்டேங்கிறோம். அந்த ஒன்று கம்மியாகிறதுனால வேலை நடக்க மாட்டாங்க வேலை. அப்ப இன்னும் கொஞ்சம் நம்ம ஜெபத்தை கூட்டும் போது, இன்னும் கொஞ்சம் உபவாசிக்கும் போது நம்ம எதிர்பார்க்கிறது தண்ணி என்ன பண்ணிடலாம், கொதிக்க வச்சிடலாம். 99 வரைக்கும் அது என்ன பண்ணாது, அது வேலை செய்யாது, வேலை செய்யாது. அல்லேலூயா. அப்ப நடக்காத வேலையும் நடக்க போகிறது. இத்தனை வருஷம் நடக்காத வேலையும் நடக்க போகிறது. எப்படி? பரிசுத்த ஆவியினுடைய அபிஷேகத்தின் நிறைவு வரும்போது, இன்னும் நாம் பலனை பெற்றுக்கொள்ளும் போது நம்முடைய காரியங்கள் என்ன பண்ணுது, வாய்க்க பண்ணுகிறது. அல்லேலூயா, அல்லேலூயா. தாவீது சிங்கத்தின் வாயை கிழிச்சான். எப்போ? சிங்கத்தை விட பலன் அதிகமா இருந்ததுனாலதான். குறைஞ்சிருந்தேன்னா இவன் வாயை அது கிழிச்சிருக்கும். என்ன பண்ணிருக்கோம்? ஆமா, மேற்கொண்டு இருக்கிறோம். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. உங்களுக்கு ஒரு 5 நிமிஷம் தான் ஜெபம் பண்ண போறேன். அதுக்கப்புறம் தனித்தனியா உங்களுக்காக நான் ஜெபம் பண்ணுவேன். தனித்தனியா ஜெபம் பண்ணுவேன். நீங்க எவ்வளவு விட்டு கொடுக்க முடியுமோ, எவ்வளவு விட்டு கொடுக்க முடியுமோ, ஆண்டவரே பலன் தாங்கப்பா, பலன். மாந்திரிகத்தை ஜெயிக்கணும், விக்கிரகத்தை ஜெயிக்கணும், வஞ்சிக்கிற வலுசற்பத்தின் ஆவியை நாங்க என்ன பண்ணணும், ஜெயிக்கணும். குடும்பத்துல போராட்டம், வறுமை, வியாதி, கவலை, கண்ணீர், இதையெல்லாம் நாங்கள் என்ன பண்ணணும், ஜெயிக்கணும். அதற்கான வலிமையை தாங்கப்பா. நாங்க சாட்சியுள்ள வாழ்க்கை வாழணும். எங்களுக்கு என்ன கொடுங்க, பலனை தாங்க. நீங்க கேட்கும்போது இயேசு உங்களுக்கு கொடுப்பார். நான் கொடுக்க முடியாது, நான் உங்களுக்கு கொடுக்க முடியாது. நீங்க கேட்டா இயேசு தருவார். அவர் சொல்றார், கடைசி நாட்களில் மாம்சமான யாவரும் மேல் ஆவியை ஊற்றுவேன், வாலிபர்கள் மீது ஊற்றுவேன், மூப்பர்கள் மீது ஊற்றுவேன், பிள்ளைகள் மீது ஊற்றுவேன், ஊழியக்காரர் மீது ஊற்றுவேன். கேட்கிறவங்களுக்கு கொடுப்பார். கடைசி நாட்களில் நமக்கு என்ன பண்ணுவார், அவர் கொடுக்க ரெடியாக இருக்கிறார். வாங்க, நம்ம ரெடியா இருக்கிறோமா? ரெடியா இருந்து அப்படியே எல்லாரும் எழுமுங்க. கரெக்டா ஒரு 5 நிமிஷத்துல ஜெபம் பண்ணிட்டு பாஸ்டர்கிட்ட நான் கொடுத்துருவேன்.